ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருதி பிரகதி ஃபன் ஜோன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் திருப்புவனம் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு பட்டு புடவை எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டு பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக அந்த பட்டு புடவை எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து பண்ருட்டிலேருந்து திருப்புவனம் போகிறதுக்கு எங்களுக்கு 1 hour ஜேர்னி டைம் ஆச்சு. நாங்கள் ரோடெலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே ரீச் ஆகிட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் போகணும். 5:30க்கெல்லாம் கடைக்கு போயிட்டோம். அன்றைக்கி வந்து எலெக்ஷன் டைமுன்றதுனால எங்களுக்காக வந்து கடை திறந்துருந்தாங்க. கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணதுனால கடை திறந்துருந்தாங்க. நாங்கள் போயிட்டு 6 o'clock வந்து பெர்மிஷன் இருக்குது திறக்கிறதுக்கு. ஸோ 5:30க்கு எங்களுக்கு 4 o'clockலாம் திறந்துட்டாங்க. நாங்கள் 5:30க்கு ரீச் ஆனோம். பட்டு புடவை பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் போய் எடுக்கும்போதுங்க, உண்மையாகவே சொல்கிறேன், நான் இப்போ இந்த காலையில் இந்த புடவை இங்கே ஈவினிங் வந்தோம்ல, காலையில் நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம். இளம்பிள்ளை சாரீஸ் எல்லாம் எங்கள் தலையில் கட்டுறதுக்கு பார்த்தாங்க, பட்டு புடவைன்னு சொல்லி. அதுவும் ரேட்டும் அதிகம் எல்லாமே. நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு கடைக்கு தான் போனோம். அப்புறம் கிளம்பிட்டு திருப்புவனமே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஹாஃப் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு அவரே சொல்லிட்டாரு, ஹாஃப் சாரீஸ்லாம் வந்து என் பொண்ணுக்கும் நாங்கள் எடுத்தோம். ஒரு நாள் தான் கட்டுவோம், அதுக்கப்புறம் அதை கட்ட மாட்டாங்க பசங்க, அது வேஸ்ட்டாக போயிடும், சின்னதாகிடும், அதனால அதில் அமௌண்ட் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுக்கிறது நீங்கள் சாரியாக எடுத்துருங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃப்யூச்சர்லேயும் போட்டுப்பாங்க, இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு. இதில் சாரீஸ்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதை நான் அங்கே போனோடனே தான் அதுவே அவங்க சொல்லும்போது தான் தெரிஞ்சுது. சாரியோட திக்னஸ் இருக்குது. அதாவது சாரியில் வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா 3000 நூல் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சாரீ காமிக்கிறேன், அந்த வரும். அந்த சாரீ பார்த்திங்கன்னா 8000 நூல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 8000 நூல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட்டு வந்து ஒரு கிராமே 10 ரூபாயாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் எங்களுக்கு விசிறி மடிப்பு இதெல்லாம் அங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். புடவை வந்து விசிறி மடிப்பில் மடிப்பாங்க, சில புடவை விசிறி மடிப்பு வராது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் அங்கே போய் தான் தெரிஞ்சுட்டேன். எனக்கு இப்போ தான் தெரியும். உங்களுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இந்த சாரீ தான் சொன்னேன், 8000. எங்கள் அத்தை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அந்த சாரீ வந்து 8000 நூல் இருக்குமாமா. அது வந்து ரொம்ப வருஷம் ஆனாலும் திக்காக இருக்குது சாரீ, வெயிட்டாக இருக்குது. இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் இதாகாது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி சாரீ எடுத்து கொடுங்க குழந்தைங்க. இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கிறவங்க இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கட்டும்போதும் இது எதுவும் ஆகாது அப்படின்னு சொன்னால எங்களுக்கும் இந்த சாரீ மேலே ஒரு இது இருந்துச்சு. ரேட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது 22,000 சொன்னாங்க. இதை ரேட் கம்மி பண்ணி பேசி இது பண்ணோம். நிறைய சாரீஸ் நம்ம பட்ஜெட் ரேஞ்சில் இருக்குது. நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம எடுக்கலாம். சரி, நம்ம சின்ன குழந்தைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு வச்சு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நாங்கள் அந்த சாரியே பார்த்துட்டு இருந்தோம். இது எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைட் பிங்க்கில் க்ரீன், இந்த மெரூன் கலர் நல்லா இருந்துச்சு. எல்லா கலர்ஸுமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலர்ஸ், எவ்வளோ பொறுமையாக அவங்க காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்கெல்லாம் போனால் இவ்வளோ பொறுமையாக நமக்கு கவனிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து நமக்காக கடை திறந்து ஒரு சாரியாக இருந்தாலும் மனசு திருப்தியாக எடுத்துகிட்டு போகணுன்னு அவங்க ரொம்ப பொறுமையாகவே காமிச்சாங்க எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எல்லா கலர்ஸுமே சூப்பர் கலர்ஸு. எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கலர்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் வித் பிங்க். இந்த பிங்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த க்ரீன் வித் ஸ்கை ப்ளூ பார்டரும் நல்லா இருந்தது. ஆனால் இதெல்லாம் அவங்க சொன்ன மாதிரி 3000 தான் இருக்கும் நூல் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து அத்தை எடுக்கிறதுனால நாங்கள் எதுவுமே டிஸ்கஷன் பண்ணலை. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செலக்ட் பண்ணாங்க. நான் சொன்ன புடவை இது தாங்க, ஆரஞ்சு வித் பிங்க். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு அவங்க கேட்ட மாடல் வந்து பார்த்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க பார்க்குறது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் உங்களோட காலத்தில் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க, இப்போ சின்ன பிள்ளைங்க ட்ரெண்டாக கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்னென்னமோ பேசி அப்புறம் ரொம்ப டீப் டிஸ்கஷன், இதுவா அதுவா அதுவா இதுவான்னு ரொம்ப கன்ஃபியூஷனுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கடைசியாக ஒரு சாரீ எடுத்தோம். அந்த என்ன சாரின்னு உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் வந்துருச்சுனாக்கா நீங்கள் வந்து என்ன கலரு என்ன சாரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 15 years பேக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா
திருப்புவனம், கும்பகோணம், காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சாரீ எடுத்துகிட்டு வீட்டில் வந்து பாய் விரித்து நம்ம வீட்டில் உட்காந்து ஒரு சாரியை எடுத்துகிட்டு வருவாங்க. பட் அதுலேயும் ஒரு லிமிட்டட் ஸ்டாக் தான் அவரால் தூக்கிட்டு வர முடியும். பட் நம்ம நேரில் இந்த மாதிரி கடைக்கு போகும்போது அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. நம்ம பார்த்து செலக்ட் பண்ணலாம். கடைசியாக நாங்கள் ஒரு சாரீ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.